சிவன் வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்திருக்கிறாரு, வேற்றுலகவாசிகள்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சிவன் வந்து நீங்களாம் நினைக்கிற மாதிரி வேற்றுலகவாசியெல்லாம் கிடையாது. அவர் எல்லா உலகத்து வாசி. எங்கேயோ ஒரு உலகத்துலேருந்து வராரு, திருப்பி போயிடுறாரு, எங்கேயோ ஒரு உலகத்துலேருந்து வராரு, திருப்பி போயிடுறாரு, அப்படிலாம் கிடையாது. சிவனை பற்றி தவறான புரிதல்கள், அவ்வளோதான். அது ஆன்மீக குருவாகட்டும், ஆன்மீக சத்குருவாகட்டும், யாராக இருக்கட்டும், சிவன் வேற்றுக்கிரக வாசியில் முழுக்க முழுக்க 100% தவறு. சிவன்றது ஒரு சக்தி, இட் இஸ் எனர்ஜி. அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. அது இன்னும் புராணங்களில் வந்து வெவ்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக. நம்ம ஆன்மீகத்தில் வந்து குழந்தைகள் தான். அப்போ குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஸ்டோரி சொல்கிற மாதிரி அவங்க சொல்லி புரிய வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் சிவன் அப்படின்றது வேற்றுலகவாசி கிடையாது. அந்த வேற்றுலகவாசிகள்ன்றது வேறு இருக்காங்க. நம்ம எப்படி இந்த பூமி இருக்கோ இதே மாதிரி ஆயிரக்கணக்கான பூமிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கான சோலார் சிஸ்டம் இருக்குது, ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது, பால்வெளி மண்டலம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி நிறைய இருக்குது. இந்த மாதிரி வேற்று கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் வந்து அண்மை காலத்தில் வந்து ராமலிங்க அடிகளார். அவர் ஒரு சித்தர். ராமலிங்க அடிகளார் அங்கே எல்லாமே போயிட்டு வந்து அவர் தன்னுடைய பாடல்களை தெளிவாக எந்த உலகமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கார். என்னுடைய குரு திரு கண்ணையோகி அவரும் வெவ்வேறு உலகங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ப்ளஸ் அவர் வந்து எங்களை மாதிரி சீடர்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கார். குரூப் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எந்த உலகம்லாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்து இங்கே சேர்த்துருக்காரு. அந்த உலகங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த பாடியில் போக முடியாது. இந்த ஃபிசிக்கல் பாடியில், இப்போ நாம் இருக்கிற அந்த ஃபிசிக்கல் பாடியில் அந்த உலகங்களுக்கு போக முடியும். இந்த ஃபிசிக்கல் பாடியில் இந்த பூமியில் மட்டும்தான் இருக்க முடியும். இதே மாதிரி நிறைய பூமிகள் இருக்குது. அந்த பூமிகளுக்கு நம்ம போனதில்லை. பட் அந்த பூமிகள் நம்மள மாதிரி மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்ம இன்னும் அதை பார்க்கல, ரீச் பண்ணல, அந்த இடத்துக்கே போகல. எங்கேயோ இருந்து எப்பயோ யாராவது சில பேர் வந்து வேறு கிரகத்திலிருந்து வழி தவறி வேறு மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து நம்ம மனிதர்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க என்டையர் டைமென்ஷன், அவங்களோட பாடி ஷேப்பு என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மள மாதிரி இருக்காது. மற்ற பூமிகளில் இருக்கிற மாதிரி மனிதர்கள்லேயே கூட இந்த பூமியிலையும் வேறு பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம இருக்கிற மாதிரி தான் அந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. இல்லை, பூமிக்கு பூமி வித்தியாசம் இருக்குது. மனிதர்களுடைய உடல் அமைப்பே இந்த பூலோகம் உற்பத்தி ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இல்லை, அது மாறி மாறி தான் இருக்குது. அது வந்து பழைய விஷயங்களெல்லாம் நல்லா தெரிஞ்ச யோக கலை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். அது யோக லெவலில் நம்ம உடம்பை பிரித்து ஸ்பிரிச்சுவல் பாடியில், அஸ்ட்ரல் பாடியில் வெளியே போகிற திறமை கொண்ட தகுதி கொண்டவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் தெரியும். சாதாரண இந்த பாணியில் இருந்துகிட்டே நம்ம எல்லாத்தையும் அதே ஆங்கிளில் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ வெவ்வேறு உலகங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு உலகங்களில் வெவ்வேறு வாசிகள் இருக்கின்றார்கள். இப்போ நாம் சொல்கிறோம் சந்திரனுக்கு போயிட்டோம், அடுத்து செவ்வாய்க்கும் போயிட்டோம், வியாழனுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா கிரகங்களையுமே அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான மனிதர்கள், உயிர்கள் இருக்கின்றன. இப்போ சந்திரனுக்கு போனோம், நாம் பார்க்குறோம் மண் தெரியுது, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், இங்கே பனி தெரியுது, மழை தெரியுதுன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்மளுடைய ஓன கண்ணுக்கு தெரியுது, அதுதான். ஆனால் அங்கே உயிர்கள் வாழ்கின்றன. கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி பாடியில் உயிர்கள் வாழ்கின்றன. அது எனர்ஜி பாடி லெவலில் போய் பார்க்குறவங்க தான் தெரியும். ஆனால் உண்மை அது. நம்ம ஃபிசிக்கல் பாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே ஒன்றும் தெரியல. இங்கே பள்ளமாக இருக்குது, இங்கே மேடாக இருக்குது, இங்கே காற்று இல்லை, இங்கே வந்து மழை இருக்குது, இங்கே தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செவ்வாய் கிரகத்திலேருந்து தண்ணி எடுத்து வர போகிறோம், நிலாவிலேருந்து தண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிபுணர்களும் பேசிகிட்டு இருக்காங்க, விஞ்ஞானிகள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மக்களும் கை தட்டி அதுக்கு ஆரவாரம் கொடுக்குறாங்க. இங்கே பூமியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற தண்ணி எடுத்து கொடுக்கவே முடியல. ஆனால் நான் வேற்று கிரகத்துக்கு தண்ணி கொண்டாட போகிறேன்றாங்க. இது எப்படி இருக்குது? படித்த புத்திசாலிகள். அப்போது எல்லா உயிர்களும் எல்லா கிரகங்களும் இருக்கின்றன. சந்திரனிலும் உயிர்கள் இருக்கின்றன. அந்த கிரகத்துக்கு உண்டான உயிர்கள் ஃப்ரீக்வன்சியில் இருப்பாங்க, பாடிஸ், அஸ்ட்ரல் பாடிஸ். நம்ம பாடியை அவங்க வந்து உணர மாட்டாங்க, நமக்கு தெரியாது. இப்போ எப்படி இந்த பூமியில்
வேறு பாடியில் இருக்கிற அஸ்டல் பாடியில் எனர்ஜி பாடி இருக்கிற உயிர்கள் இங்கே வந்தால் நம்மளால் பார்க்க முடியலையோ, நமக்கு தெரியலையோ, அதே மாதிரி நம்ம இந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஃபிசிக்கல் பாடியில் அந்த உலகங்களுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற மக்களுக்கு நாம் தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ரீக்வன்சியில் நம்ம போனால் தான் தெரியும். அவங்க ஃப்ரீக்வன்சி என்ன நமக்கு தெரியாது. அதனால் நம்மளை அவங்க உணர மாட்டார்கள். அவங்களோட நம்மளை உணர மாட்டோம். அது அந்த லெவலில் போகிறவங்களுக்கு அது தெரியும், இந்த லெவலில் போகிறவங்க இது தெரியும். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? எல்லா கிரகங்களையும் உயிர்கள் இருக்கின்றன, உயிர்கள் வாழ்கின்றன. மறைமலை அடிகள் கூட அவருடைய நூல்களில் இதை சொல்லியிருப்பார், இந்த கதையை சொல்லியிருப்பார். எல்லா கிரகங்களையும் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான வகையில் அந்தந்த டைமென்ஷனில் உயிர்கள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகளும் அவருடைய புக்கில் எழுதியிருக்கிறாரு. ராமலிங்க அடிகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு பாட்டாக எழுதியிருக்கிறாரு. என்னுடைய குரு கண்ணையோகியும் ப்ராக்டிக்கலாக எங்களெல்லாம் கூப்பிட்டு போய் காட்டியிருக்காரு. இதுதான் உண்மை. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அது மூடநம்பிக்கை, இது ஃப்ராடு, இது ஏமாத்து வேலை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு சீல் குத்திடாதீங்க. நமக்கு தெரியாத விஷயம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தான் சரின்னு சொல்லி சாதிக்காதீங்க. தெரியாத விஷயம் நிறைய இருக்கின்றன, அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்து முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும்.